இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வாழ்க்கையில் இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கடுமையான சுய ஒழுக்கம் மட்டும்தாங்க. உணர்ச்சி வசப்படுறதை விட யதார்த்தமான சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப பொறுமையை செய்வாங்க, அவசரப்பட மாட்டாங்க. நண்பர்கள், குடும்பம், சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு எல்லாருக்காகவும் பாடுபடக்கூடியவங்க. மாடா ஓடா தேஞ்சு போவாங்க. இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசுவாசமானவங்க, நம்பிக்கையானவங்க. சகிப்புத்தன்மையில எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்த விட அதிகமாக இருக்கும். சூழ்நிலை இதுதான் சூழ்நிலைன்னு புரிஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம் தாங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் பொறுப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்தவங்க நிலையில யோசிக்க பார்க்கக்கூடிய ஒரு குணம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம் தான். அதனாலே என்னவோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், மற்றவங்க பொறுப்பை இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த விஷயம் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு இவங்க மன உளைச்சலுக்கு ஆளான கதை தான் கொஞ்சம் நிறையவே இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. அதுமாதிரி குடும்பத்துக்காகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மகர ராசி சார்ந்தவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாமே பெரும்பாலும் அவங்க அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்காக இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கொஞ்சம் தப்பாக இருக்கும், இதெல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு குணம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு கொடுத்துருக்கும். தனக்காக யோசிக்கிறத விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபருக்காக யோசிப்பாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு பெரும்பாலும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மகர ராசிக்காரங்க செஞ்சிருவாங்க. அதனாலேயே மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இது வரைக்கும் அதிகம் தான். இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கான பொறுப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் அருமையாக இருக்குது. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும். புதுசாக தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா அற்புதமான நேரம். உங்கள் ராசி அதிபதி இந்த நேரம் இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கிறது மகர ராசிக்கு பல அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்கணும். மகர ராசிக்காரங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்மறையை சிந்திக்கிறத விட பாருங்க. அதே மாதிரி மற்றவங்க வேலையில் மற்றவங்க குடும்பத்தில் தலையிடுறது வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்ககிட்ட வேலையை வாங்கிக்க தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வளர்ச்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால தேவையில்லாத வம்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாத பழிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான பலன் தான். தொழில் வியாபாரம் எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயம் மகர ராசி அன்பர்கள் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கணும். அந்த வகையில் எந்த விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்கு சாதகம், எந்த விஷயத்துல நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடு என்ன, இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை செஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி சார்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்க. மகர ராசிக்கு இங்கே ராசி அதிபதியுடைய பார்வை வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. தொடக்கூடிய காரியம் வெற்றியான பலன் கிடைக்குங்க. உங்கள் ராசி அதிபதி மற்ற கிரகங்கள் இணையக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் மகர ராசிக்கு பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் சாதகமாங்கிறது சொல்ல முடியும். அந்த வகையில் கெடுதல் செய்யக்கூடிய எந்த கிரகச்சேர்க்கையும் மகர ராசிக்கு இந்த நேரத்தில் இல்லை. உங்கள் ராசி அதிபதியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. நிலம் வாங்கக்கூடிய யோகம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. காணாமல் போனது, மறந்து போனது, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கிறது மனசஞ்சலம் இருக்கும். இந்த தந்தை மகன் உறவுல கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில தம்பதிகள் வர்றப்ப பாதிப்பு இல்லை, அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சிறப்பான பலன் இருந்திருக்காது. வாழ்க்கை துணையே நிறைய விஷயங்கள வார்த்தையால் அவங்கள சங்கடப்படுத்திருப்பாங்க. அது பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே படாத பாடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதாவது அன்பு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் குடும்பத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அவங்க பெருசாக பேசலனாலும் கொஞ்சம் மனசு பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அதுவே மனசு உடஞ்சு போயிருப்பீங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை வேண்டாங்கிற அளவுக்கு இல்லாமல் தள்ளப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த நேரம் ஒரு அட்டகாசமான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். எந்த விஷயத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழில் வியாபாரமாக எடுக்கிறீங்கன்னா அது சிறப்பாக முடியும். சின்ன சின்ன செலவு வரும், ஆனால் முன்னாடி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அதாவது வரவு செலவை திட்டமிட்டுக்கணும். வருமானம் வரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இது நேரம் அற்புதமாக தான் இருக்குது. எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் மனசு வச்சா அவங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க.
என்னன்னா கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வருமானமும் ஒரு பக்கம் வந்திருந்தா கூட அது வேறு வழியில் குடும்ப உறுப்பினருடைய தேவை வேறு வழியில் தேவையில்லாத கொஞ்சம் செலவாக மாறிடும். அதனால தான் முடிஞ்ச வரைக்குமே அதில் கவனமாக இருக்க பாருங்கள். அத்தியாவசியமான செலவை முதல்ல செஞ்சுக்கிறது நல்லது. இது வரக்கூடிய நாட்களில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக அமையுங்க. வீட்டை பராமரிக்கக்கூடிய விஷயம் இந்த நேரம் ஏற்படுத்துவீங்க. வாகன யோகம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம், ஆபரண யோகம், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா சிறப்பாக இருக்குது. இந்த தொழிலையும் சரி இந்த சொத்துலையும் சரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினை இந்த நேரம் வரும். சகோதர வகையில் பிரிவினை வரும். ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி கொஞ்சம் சகோதரருக்கு உங்களுடைய ஆதரவுங்கிறது நேரம் தேவைப்படுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உதவி செய்கிறது ஒரு வகையில் நல்லது தான். பொருளாதார நிலையில் பார்க்குறப்ப இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. வருமானம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. கடனை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வழியில் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் சிந்தனையில் தான் கவனம் கொடுக்கணும். உங்களுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தால் தேவையில்லாத வீணான பழிச்சலும் ஒரு பக்கம் வரும். இது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அப்படி தான். மகர ராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா தேவையில்லாத சிந்தனைங்கிறது மனசில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத சிந்தனை தான். கொஞ்சம் அதை மட்டும் இந்த நேரம் விட்டுற பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு மாற்றம் இந்த நேரம் மகர ராசிக்கு ஆரம்பிச்சிருக்குது. அது இளவயசுக்கார மகர ராசி அன்பர்களாக இருந்தால் கொஞ்சம் வேலை விஷயத்தில் கவனம் பாருங்க. நிறைய பேர் கொஞ்சம் வேலை பிடிக்காம வேலைக்கு முயற்சி செய்யாமல் இருந்திருப்பீங்க. சொந்தமாக தொழில் செய்யலாம்னு ஆசைப்படக்கூடியவங்க இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாமே தாராளமாக சொந்த தொழில் முயற்சி செய்யலாம். இந்த சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்ட பேர் வருங்க மகர ராசி சார்ந்தவங்களுக்கு. நீங்கள் சும்மாவே அதாவது சிவனேன்னு இருந்தால் கூட கொஞ்சம் கெட்ட பேர் வரதுக்கான நேரம் இந்த நேரம் இருக்குது. அதனால் பழகிற பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு 3ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் உங்களுக்கு இந்த தூக்க சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் கொடுக்குங்க. ஏற்கனவே நான் அப்படி தான் இருக்கிறேன், சரியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, ஏதாவது ஒரு வகையில் நான் கவலைப்பட்டுகிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி மனக்கவலை அதிகமாக இருந்திருக்குங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் இந்த தூக்கத்தில் பாதிப்பு இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இல்லை. தூக்கம் வரத்துக்கான விஷயங்கிறது இந்த தேவையில்லாத சிந்தனையை தான் விடணும் இந்த நேரம் மகர ராசி சார்ந்தவங்க. அதை விட்டுட்டாலே போதும் சிறப்பாக இருக்குது. தூக்கம் சரியாக இருந்துட்டாலே இந்த தோற்ற பொழிவுங்கிறது வந்துடும். நிறைய பேர்த்துக்கு கவலையே தோற்றத்தில் பொழிவு இல்லைன்னு தான். இந்த தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முகத்தில் கரும்புள்ளி தழும்பு மாதிரியான விஷயம், மனசு ஏதாவது ஒரு விஷயத்தில் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஞாபகம் மருதி, எனக்கு யாருமே இல்லையேங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நீங்கள் இந்த நேரம் மனசில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமலாம் இல்லை. நீங்கள் எடுக்கிற முயற்சி பொறுத்து தான், நீங்கள் கொடுக்குற கவனத்தை பொறுத்து தான். தூக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வெளியேறதெல்லாம் இல்லைங்க, உங்கள் மனசில் தான் இருக்குது. தூக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்காமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா மாற்றுங்க. இந்த உடம்புல சோர்வு, கைகால் மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனை தான் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் மகர ராசி சார்ந்தவங்க நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இயல்பாகவே உங்களுக்கு மகர ராசிக்காரங்க அமாவாசையானா நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுக்கிறதும், பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு முன்னோர்களுக்கு தண்ணீர் கொடுத்து தர்ப்பணம் செய்ய பாருங்கள். இதுக்கு ஆறு கடல் தான் போய் நீங்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. முடிஞ்சவங்க கொடுக்கலாம். இல்லைன்னா வீட்டிலேயே இந்த 1 மணி வாக்கில் முன்னாடியே, அதாவது 12 மணிக்கு முன்னாடியே ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே, முடிஞ்சால் 7 மணிக்குள்ளே கூட நீங்கள் வீட்டு வாசப்படிக்கு வெளியே வந்து யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டே காசுன்னு சொல்லிக்கிட்டே எள்ளும் தண்ணீரும் இறக்க பாருங்கள். இந்த ஆள்காட்டை வரலும் கட்டை வரலும் பூமியை நோக்கி இருக்கிற மாதிரி அதன் வழியாக அந்த எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. தீபம் போட்டுக்கோங்க. ஒரு எளிமையான விஷயந்தான். யாருக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இஷ்டமான உணவை சமைச்சு படையிலிட்ட பின்னாடி தீபம் போட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை சிறப்பான பலன் கிடைக்கும். காகத்திற்கு உணவு வைக்க பாருங்கள். அதே மாதிரி பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு சம்மந்தப்பட்ட தானம் தர்றது நல்லது. இந்த கருப்பு எள்ளு கொடுக்கலாம், கருப்பு துணி கொடுக்கலாம், உளுந்து இல்லைன்னா உளுந்து சம்மந்தப்பட்ட பொருளை கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, பசிச்சு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது சனி பகவானுடைய அருளை பெறும். முன்னோர்கள் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது ஆன்மீகத்துக்கு பின்னாடி ஒரு விஷயங்கிறது இருக்கும். அதை பொறுத்த வரைக்குமே மகராசிக்காரங்க கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்கள். இந்த காகத்திற்கு உணவு வைக்கிறது, பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. பித்ருதோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான விஷயங்கிறது இந்த செயலால் நடக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் மகர ராசி என்பது கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மனசை மட்டும்தான் கட்டுப்படுத்தணும். மனசை அழைப்பாய விடக்கூடாது.
சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இயற்கையாகவே சுய ஒழுக்கம் ஒரு கவனம் கொடுக்கக்கூடியது தான். யாரும் எந்த விதத்துலையும் உங்களை தப்பு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் கிரக சூழ்நிலைங்கிறது உங்களை கொஞ்சம் ஈடுபட வைக்கும். அதனால கொஞ்சம் அந்த வழியில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிவ வழிபாடு செய்ய செய்ய மனசுங்கிறது இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடாது. அதனால சிவ வழிபாட்டை மறக்காம செஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த 15 நாட்களுக்கு கிடைக்குங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.